எல்லாம் பண்ண போறாரோ. தனி சுகம்தான். இது யார் சொல்லுங்க, செம்ம ஃபீல் ஆயிக்கும். டெக்னாலஜி அவ்வளோ டெம்டிங் ஆயிக்கும். கூடையில் வச்சு சாப்பாடு பேசி அவன் குறைக்கவே இல்லை. கடைசி மட்டும் ஆட்டோக்காரன் வந்து இந்த ஹோட்டல் சொல்றேன். நீ என்ன சொல்ற? போறேன்டாலும் நான் வீட்டுக்கு போய் சேர்ந்து அவன் வந்து ஸ்லோவாக தான் போகிறேன். கேரேஜ்க்கு வேற என்னை ரொம்ப டார்ச்சர் பண்றான்டா. ஹே காய்ஸ், வெல்கம் பேக் டு மை சேனல். இன்னைக்கு என்னெல்லாம் பண்ண போறாரோ. WN ரெசிபி. எல்லோரும் எப்படி இருக்கிறீங்க? அல்ஹம்துலில்லாஹ், நானுமே ரொம்ப நல்லா இருக்கிறேன். பஸ்ஸில் போகும்போது ஜன்னல் சீட்டில் இருந்துட்டு வெளியே பார்த்துட்டு போகிறதே தனி சுகம்தான். இது யார் யார் எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணிக்கிறீங்கன்னு சொல்லி கமெண்ட்டில் சொல்லுங்கள். செம்ம ஃபீல் ஆயிக்கும். எல்லாம் டெக்னாலஜி. அதுலேயும் நமக்கு பிடிச்ச ஃப்ரூட்ஸ், நமக்கு பிடிச்ச சாப்பாடு ஐட்டம்ஸ் எல்லாம் கடைகளில் அப்படியே சேல் பண்ணுறதுக்கு வச்சுக்கிறத பார்க்கும்போதே அவ்வளோ டெம்டிங் ஆகிக்கும். கையில் கூடையில் வச்சு சாப்பாடெல்லாம் எடுத்துகிட்டு வருவாங்க. எங்களுக்கு என்ன சரி முறுக்கு சோடிஸ்லாம் வேணும்னா நான் வாங்கி எடுத்துக்கொள்ளணும். விநாயகர் சதுர்த்தின்னு நினைக்கிறேன். அப்போது இந்த ரோட்லேயுமே வந்து தேரெல்லாம் இழுத்துட்டு போனாங்க. அதையுமே பார்த்து வீடியோ எடுத்தேன். எங்கள் உம்மோட வீட்டில் இருந்து என் ஹஸ்பண்டை வீட்டுக்கு தான் இப்போ நான் போக போகிறேன். அதாவது எங்களோட வீட்டுக்கு. உம்மோட வீட்லேருந்து ஹஸ்பண்ட் வீட்டுக்கு வந்து ஆட்டோவில் தான் போக போகிறேன். இதே கண்டியிலேருந்து நான் எங்கள் ஹஸ்பண்ட் வீட்டுக்கு வரணும்னு சொன்னால் பஸ்ஸுக்கு வந்து ஒரு 600-650 ரூபாக்குள்ளே தான் முடியும். ஆட்டோவில் வந்து தலை 20,000 எடுத்தாங்க. 9 மணிலேருந்து 12 மணி வரைக்கும் விலை பேசி அவன் குறைக்கவே இல்லை. கடைசி மட்டும் எங்களுக்கு அவசரமாக வரணும்னு சொல்லி நாங்கள் வந்துட்டோம். இடையில போகும்போதே வந்து ஹோட்டல்லேருந்து சாப்பாடு எடுத்தாச்சு. ஆட்டோக்காரன் வந்து இந்த ஹோட்டலுக்கு போயிட்டு ஒரு 15 நிமிஷத்துக்கு போகிறோம். இந்த ஹோட்டலில் சாப்பாடு சரியில்லையாமல் இன்னொரு ஹோட்டல்லையும் போயிட்டு நின்று அரை ஹவர் கழிச்சு தான் வந்தேன். சொல்கிறேன். நீ என்ன சொல்கிற? சாப்பாடு ஆட்டோலேயே வச்சு நாங்கள் சாப்பிட்டோம். அப்புறம் இன்னொரு ஹோட்டலுக்கு ஆட்டோக்காரன் போயிட்டு அவன் தின்னுட்டு அரை ஹவர் கழிச்சு வந்து திரும்பவும் போகும்போதே வந்து ரோட்டில் தூரிகாலம் போட்டுச்சுனால மனம் நெஞ்சு 2 காயும் எடுத்தோம். நான் நினச்ச ஆட்டோவில் போகணும்னு ரெடியாகினதுக்கு காரணம் ஒரு 10,000-12,000 ரூபாக்குள்ளே தான் நீக்கணும். ஹெல்ப் கேட்டு வருஷம் போகிறேன்னு சொன்னால் போவே இல்லை. இதே பஸ்ஸில் இருந்தால் ஒரு டைம் தான் நிப்பாட்டுவாங்க சாப்பிட்றதுக்கு. அந்த டைம் போனால் மட்டும்தான். ஃபீவர்னாலும் மெச்சஸ் பண்ணி போவே இல்லை. லூஸ் மோஷன் போகிற டைம் கஷ்டம். பஸ்ஸில் போகிறேன்டாலும் நான் வீட்டுக்கு போய் சேர்ந்திப்போம் போல். இந்த ஆட்டோவில் போனையும் போதும் ஒரு 5-6 ஹவர் கிட்டே இழுத்துருச்சு. அதுவும் இல்லாமல் ஆட்டோக்காரன் வந்து ஸ்லோவாக தான் போகிறேன். கேரேஜ்க்கு வேற என்னை ரொம்ப டார்ச்சர் பண்றான்டா. போகிறேன் மற்ற டயர் மாத்திரை அந்த ஆயில் பூசுகிற என்னென்னோன்னு சொல்லி அவன் 2 ஹவர் சொனக்கிட்டான். கடைசி மட்டும் ஆட்டோக்காரனை திட்டுற மாதிரி இருக்கும் அப்படின்ட்டு இல்லை. அவன் நான் கொஞ்சம் மென்டல். எந்த நேரத்தில் என்ன பண்ணுவேன் எனக்கே தெரியும். வந்து 20,000 பேசிட்டு வந்து திரும்ப இங்கே வந்து காசு கேட்டான். அவன் மேலே உள்ள கோவம் இன்னும் எனக்கு தனியலை. போகும்போது உடுப்பெல்லாம் எடுத்துகிட்டு போயிடுச்சு. இப்போ வந்து அதை கழுவி மடித்து வைக்கிறேன். நெக்ஸ்ட் வீடியோவில் பார்ப்போம். பாய்.